வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை எட்டயபுரம் சந்தை நிலவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த குட்டி எல்லாமே நாம் இந்த வாரம் சந்தைக்கு கொண்டு போன குட்டியை எல்லாமே புருவ குட்டி தான். ஜோடி 10,000ன்னு கொடுத்துருந்தோம். இது கூட சேர்ந்த கிடா குட்டி எல்லாம் மொத்தமாக ஒரு பண்ணைக்கு கொடுத்துருந்தோம். எல்லாமே நல்ல ஒரிஜினல் மயிலம்பாடி குட்டியை. இந்த குட்டி எல்லாமே ஜோடி 12,300ன்னு விலை முடிஞ்சிருந்துச்சு. எல்லாமே கிடா குட்டி தான். நல்லா எல்லாமே நீட்டு போக்கான குட்டியை வளர்ப்புக்கு தான் வாங்கியிருந்தாங்க. அருமையான குட்டியை. குட்டி எல்லாமே ஒரே தரம். நல்லா நீட்டு போக்குலேயும் நல்ல குட்டியை. இந்த குட்டி எல்லாமே ஜோடி 11,500ன்னு விலை முடிஞ்சிருந்துச்சு. எல்லாமே கிடா குட்டியை தான். நல்லா வளர்ப்புக்கேற்ற குட்டியை. எல்லாம் ஒரே தரம். எல்லாமே நல்லா நீட்டு போக்கான குட்டியை. தெளிவும் நல்ல தெளிவு தான் குட்டியை. இந்த குட்டி எல்லாமே 11,000ன்னு விலை முடிஞ்சிருந்துச்சு. கிடா குட்டியிலும் புருவ குட்டியிலும் கலந்து தான் கிடந்துச்சு. குட்டியை நல்ல தெளிவு தான். இந்த வாரம் நல்ல எல்லா குட்டியிலுமே நல்ல தெளிவில் தான் இறங்கியிருந்துச்சு. குட்டியிலும் விற்பனையும் குட்டியை விற்பனை நல்ல விற்பனை தான் இந்த வாரம். இந்த குட்டி எல்லாமே பொடி குட்டியை. ஜோடி 10 ரூபான்னு விலை முடிஞ்சிச்சு. எல்லாமே மயிலம்பாடி குட்டி இல்லை. நாட்டு குட்டிகளும் மயிலம்பாடி குட்டியை கிடந்துச்சி. அப்புறம் நாட்டு கிராஸு குட்டியை கிடந்துச்சி. ஆனால் குட்டியை நல்ல தெளிவு. இந்த 4 ஆடுகளும் மொத்தமாக 21,000ன்னு விலை முடிஞ்சிருந்துச்சு. ஆடுக தெளிவு கம்மி தான். ஒரு புருவம் மட்டும்தான் கொஞ்சம் நல்ல தெளிவு. மிச்சம் 3மே கொஞ்சம் தெளிவு கம்மி தான். இந்த வாரம் சந்தையில் ஆடுகள் விற்பனை கொஞ்சம் கம்மி தான். குட்டியே நல்ல விற்பனை. இந்த குட்டி எல்லாமே இளங்கார் குட்டியே. ஆனால் நல்ல சைனிங்கு குட்டியை. தெளிவும் நல்ல தெளிவு. குட்டியை சைனிங் நல்ல சைனிங்கு. அழுக்கு படாமல் கலரும் நல்லா பளிச்சுன்னு குட்டியை பார்வைக்கேற்ற குட்டியை. ஜோடி 10,000ன்னு விலை முடிஞ்சிச்சு. நல்ல தெளிவான குட்டியை. இந்த குட்டி எல்லாமே ஜோடி 13,000 விலை சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாம் நல்லா தெளிவான குட்டியை. நல்லா எல்லாமே மயிலம்பாடி குட்டியெல்லாம் இருந்துச்சு. ஒரு 2 குட்டியை தான் நாட்டாட்டு குட்டியிலும் பொட்டு குட்டியிலும் கலந்து கிடந்துச்சு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்கேற்ற குட்டியை கம்மியாக தான் வந்துருந்துச்சு. எல்லாமே ரொம்ப பொடி குட்டியெல்லாம் வந்துருந்துச்சு.